அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ராகு பகவானை பத்தி பார்க்க போறோங்க. ராகு பகவான் கெட்டால் என்ன பலன், ராகு பகவான் கெடுத்தால் என்ன பலன், இத ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சனி பகவானை பத்தி பார்த்திருக்கோம், செவ்வாய் பகவானை பத்தி பார்த்திருக்கோம், குரு பகவானை பத்தி பார்த்திருக்கோம், சுக்கிர பகவானை பத்தி பார்த்திருக்கோம். 5வது வீடியோவாக ராகு பத்தி பார்க்க போறோம். கடந்த 4 கிரகங்களை பத்தி பார்த்திருக்கோம். அந்த வீடியோக்கும் இந்த ராகு வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா கடந்த 4 கிரகங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வீடு இருக்குது, அவங்களுக்கு காரகத்துவங்கள் இருக்குது, அவங்களுக்கு ஆதிபத்தியம் இருக்குது, அவங்களுக்கு அவங்க திடமான கிரகங்கள், அவங்களுக்கு அப்படியே ஃபார்முலாஸ் வேற மாதிரி இருக்கும். ராகு பகவான் நிழல் கிரகம். இவர் பாத்தீங்கன்னா தசையில தான் வேலையை செய்வாரு. ஸோ இவருக்கு அப்படியே ஃபார்முலாஸ் மாறும். அதை பத்தியும் ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துடலாம். வெறும் ராகு கெட்டால் என்ன பலன், ராகு கெடுத்தால் என்ன பலன் சொன்னா ஒன்றும் புரியாது, மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் ராகு என்ன கொடுப்பாரு, ராகுவுக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்கு, அதை சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு தசை, ஒரு மனிதனுக்கு ஒரு தசை நற்பலனை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு, அதையும் சொல்றேன். நான் சில ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், பல வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி நான் ஒரு 3 ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அதையும் சொல்றேன். இது எல்லாத்தையும் நான் இந்த பதிவுல ரொம்ப தெளிவா சொல்றேன். உங்களுக்கு இந்த பதிவை பார்த்தா ராகுவை பத்தி ஒரு பெரிய ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம வீடியோஸ்ல எல்லாமே மக்களுக்கு ஜோதிடத்தின் மேல ஒரு ஆர்வம் வரணும், அதுதான் மெயின் கான்செப்ட். ஜோதிடத்தின் மேல ஒரு ஆர்வம், ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும். அப்பதான் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். ஆன்மீகம் அவங்களுக்கு இறைவன் என்றால் என்னன்றது புரியும், ஆன்மீகம் என்றால் என்னன்றது புரியும். அப்பதான் அந்த மனிதன் நல்ல வழியில போவாங்க. சரிங்களா? அதுக்குதான் மெயினா நம்ம நிறைய கிரகங்களை பத்தி டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா வீடியோஸ் போடுறது. ஓகே, ராகுவை பத்தி பார்க்கலாங்க. இப்போ இந்த பதிவுல இந்த எட்டிங்கே பாத்தீங்களா, ராகு கெட்டால் என்ன பலன், ராகு கெடுத்தால் என்ன பலன் தான். இப்போ ராகு கெட்டால் என்ன பலன்னு பாத்தீங்கன்னா, ராகுவுக்கு மெயினா காரகத்துவங்கள் அந்த மனிதனுக்கு ஒன்னும் பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா ராகுவுக்கு வீடே கிடையாது. ராகு ஒரு திடமான கிரகங்கள் கிடையாது. ராகுவுக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா பாத்தீங்கன்னா காரகத்துவங்கள், மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய காரகத்துவங்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. அவருடைய பவர் எல்லாமே தசையில தான் இருக்கும், அவருடைய காரகத்துவங்கள் எல்லாமே தசையில தான் இருக்கும். அவருடைய நற்பலனும் சரி தீய பலனும் சரி எல்லாமே தசா புக்தி அந்தரத்துல தான் இருக்கும். சோ ராகு கெட்டால் அதற்கு பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு பெருசா வேலை கிடையாது. ராகு பாத்தீங்கன்னா பாப கிரகங்களோட சேரும் போது அந்த இடத்த கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவார். மற்றபடி அவர் ஒரு காரகத்துவத்தை நசுக்கி விடுவார். இப்ப குருவுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை, பணம், பேரு, புகழ் இதெல்லாம் இருக்கு. சுக்கிரனுக்கு மனைவி, காமம், வீடு, வாகனம் எல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா முக்கியமான காரகத்துவங்கள் ராகுவுக்கு எதுவும் கிடையாது. சோ ராகு ஒரு ஜாதகத்தில் கெட்டிருந்தால் கூட அவரால் நம்மளுக்கு ஒன்னும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. அந்த வீடு கெடும், அவரோட சேர்ந்து இருக்கிற கிரகங்கள் கெடும். ஆனா அவரால் ஸ்பெஷலா நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள், குழந்தை, மனைவி, அம்மா, அப்பா, இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கெடாது. சோ ராகு ஒரு ஜாதகத்துல கெட்டு இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத, அவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா, ராகு கெடுத்தால் என்ன பலன். முழுக்க முழுக்க தசாபுக்தி அந்தரத்துல தான் இது நடக்கும். இத பாக்குறதுக்கு முன்னாடி ராகு யாரு, அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கான இருக்கிற ஃபார்முலாஸ் என்னன்றத பாத்துருவோம். ராகு ஒரு நிழல் கிரகம். திடமான கிரகங்கள் செய்யறதை விட இந்த நிழல் கிரகம் அளப்பெரிய யோகத்தை செய்யும். ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சித்தர்கள் சில ஃபார்முலாஸ் சொல்லியிருக்கிறாங்க. ராகு ஒரு மனிதனை மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய வைப்பார், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார், மிகப்பெரிய பேரு புகழை கொடுப்பார். அந்த மனிதனை மிக சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக மாத்துவார். அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டியை கொடுப்பார், மிகப்பெரிய தனவரவை கொடுப்பார், மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். நவ கிரகத்துல வேற எந்த கிரகத்தாலையும் ராகு கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாதுங்க.
மிகப்பெரிய யோகத்தை ஒரு மனிதனுக்கு செய்ய முடியும் என்றால் அது ராகுவால முடியும். என்கிட்ட எத்தனையோ பேரு சினிமால எனக்கு சான்ஸ் கிடைக்குமா, நான் வந்து நடிகரா நடிப்பனா, நான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். முக்கியமா சினிமா, நான் ஒரு இது சேனல் ஆரம்பிக்க போறேன், நான் இது ஆரம்பிக்க போறேன், அதை ஆரம்பிக்க போறேன், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூலதனம் வந்து ராகு. ஒரு ராகு தசை உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புல இருந்து நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்றீங்க, ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு சினிமா எடுக்கிறீங்க, ஒரு சினிமால நடிக்கிறதுக்கு போறீங்க, ஒரு பெருசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறீங்க, வெளிநாட்டுல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, வெளிநாட்டுல பெருசா ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்க, பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னா அது 100% சக்சஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ ராகு பகவான் இந்த உலகத்துல ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறவங்க, ரொம்ப அதிகாரத்துல இருக்கிறவங்க, ரொம்ப செல்வம், ரொம்ப பணம், அதிகாரம், பேரு புகழ், முக்கியமா அந்த நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய பேரு புகழ், அரசியல் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பேரு புகழுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி யாரு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ராகு. மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா செய்வாரு, மிகப்பெரிய முன்னேற்றத்தை செய்வார். எல்லாத்தையுமே இவரு தசையில தான் செய்வார். ஒரு ஜாதகத்துல எங்க அமர்ந்திருந்தாலும், ஒரு பிறப்பு ஜாதகத்துல எவ்வளவு சூப்பரா இருந்தாலும், எவ்வளவு நல்ல இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும், அவர் பிறந்த உடனே அவர் வந்து நன்மையெல்லாம் செஞ்சிட மாட்டார். அவரோட தசா புக்தியில மட்டும்தான் அவருடைய நற்பலனை செய்வார், அவருடைய யோகத்தை செய்வார். ராகு தசை என்பது ஒரு புதையல் மாதிரி, ஒரு லாட்டரி மாதிரி, ஒரு கிஃப்ட் மாதிரி. ராகு தசை நல்லா வந்துருச்சு, ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு அமைப்புல வந்துருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. சோ அந்த ராகு தசையில ரொம்ப வீழ்ச்சி அடையறவங்களும் இருக்காங்க, அந்த ராகு தசையில ரொம்ப கெட்டு போறவங்களும் இருக்காங்க, அந்த ராகு தசையில பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த ராகு தசையில பல தோல்விகளை அனுபவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன நல்லது பண்ணுவாரு, அவர் எப்படி இருந்தா நல்லது பண்ணுவாருன்னு பார்த்துட்டு, எப்படி இல்லை என்றால் கெட்டது பண்ணுவாருன்றத பார்த்துடலாம். ராகுவுக்கு சித்தர்கள் சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து சில ஃபார்முலாஸ் கொடுத்தாங்க ராகு பகவானை பத்தி. அது என்னென்ன ஃபார்முலாஸ்ன்றத பார்த்துடலாம். ராகு பகவான் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்துல அமர்ந்திருந்தால் ரொம்ப நற்பலனை செய்வாங்க, அவங்களுடைய தசையில ரொம்ப நற்பலனை செய்வாங்கன்னு எழுதியிருக்காங்க. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானத்துல ராகு இருந்தால் மிகப்பெரிய நற்பலனை செய்வாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. 3, 6, 10, 11 இருந்தா மிகப்பெரிய நற்பலனை செய்வாங்க. அப்படி இதெல்லாம் வந்து சித்தர்கள் மூல நூல்ல எழுதின பாயிண்ட்ஸ். 3வது பாயிண்ட், ராகு பகவான் சுக்கிராணி லக்னங்கள்ல பிறந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்வாங்கன்னு எழுதியிருக்காங்க. அதாவது மிதுன லக்னம், கன்னி லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராகு மிகப்பெரிய நன்மையை செய்வாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. 4வது பாயிண்ட், ராகு வந்து கேந்திரத்துல 1, 4, 7, 10 அமரும் போது திரிகோணாதிபதிகளோட சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்வாங்கன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி திரிகோணத்துல இருக்கும் போது கேந்திராதிபதிகளோட சேர்ந்து இருந்தால் நற்பலனை செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ராகு 1, 4, 7, 10 உட்காரும் போது, இப்ப 4, 7, 10 உட்காரும் போது திரிகோணாதிபதி, அதாவது லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் நற்பலனை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திரிகோணத்துல உட்காரும் போது 1, 5, 9 உட்காரும் போது கேந்திராதிபதிகள் 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதியுடன் சேர்ந்து அமர்வது நல்லதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், ராகுவுக்கு 4 கேந்திரத்துல கிரகங்கள் இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ராகுவோட ஒரு கிரகம், ராகு எங்க வேணாலும் இருக்கலாம், ஒரு ஜாதக ராசி கட்டத்துல ராகு எங்க வேணாலும் இருக்கலாம். ராகு இருக்கிற இடத்துல ஒரு கிரகம், ராகுவுக்கு 4ல ஒரு கிரகம், ராகுவுக்கு 7ல கேது இருப்பாரு, அவரோட ஒரு கிரகம், ராகுவுக்கு 10ல ஒரு கிரகம். சோ இந்த ராகுவுக்கு கேந்திரத்துல கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்வாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சித்தர்கள் மூல நூல்ல எழுதின ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் இப்போ இது ஒரு முக்கியமான 5 ஃபார்முலாஸ். இதெல்லாம் இருந்தா ராகு அவருடைய தசா புக்தி அந்தரத்துல மிகப்பெரிய நன்மையை செய்வாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரகம்
அது யாரா வேணாலும் இருக்கலாம். சூரிய தசையா இருக்கலாம், சந்திர தசையா இருக்கலாம், சுக்கிரன் புதனா இருக்கலாம், சனி செவ்வாயா இருக்கலாம், ராகுவா இருக்கலாம். சோ ஒரு கிரகத்தோட தசை வருது, அந்த தசை நற்பலனை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. இது ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ். இது வந்து எல்லா கிரகத்துக்கும் செட் ஆகும், எல்லா கிரகத்துக்கும் இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். என்ன ஃபார்முலாஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்க வேண்டும். ராகு ஏதோ ஒரு வீட்டுல போய் உட்காருவாருல்ல, லக்னத்துல உட்காரலாம், 2ல உட்காரலாம், 3ல உட்காரலாம், 4ல உட்காரலாம், 5ல உட்காரலாம், எங்க வேணாலும் உட்காரலாம். அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி அடைவது, உச்சம் அடைவது, நீச்ச பங்கம் அடைவது, அவர் நல்ல பவர்ஃபுல்லா கேந்திர திரிகோணத்துல அமர்வது நல்லது. இது ராகுவுக்கு மட்டும் ஃபார்முலா கிடையாது, எல்லா கிரகத்துக்கும் இது முக்கியம். லக்னாதிபதிக்கும் இது முக்கியம், 5ஆம் அதிபதிக்கும் முக்கியம், 9ஆம் அதிபதிக்கும் முக்கியம், 10ஆம் அதிபதிக்கும் முக்கியம், 11ஆம் அதிபதி, எல்லா கிரகத்துக்கும் இது முக்கியமான ஃபார்முலா. எல்லா தசைகளுக்கும் இது முக்கியமான ஃபார்முலா. ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் வலு அடையும் போதுதான் அந்த கிரகமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகும். அதாவது இதுக்கு சிம்பிளா உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க வசதியான அப்பாவுக்கு பிறந்தாதான் நீங்க சந்தோஷமா செல்வ செழிப்பா இருக்க முடியும்ன்றதுக்கு தான் அர்த்தம் இது. ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக ஆகும் போது அந்த கிரகமும் வலிமையாக இருக்கும். நீங்க பணக்கார அப்பாவுக்கு பிறக்கும் போது நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா பணக்காரர் ஆயிடுவீங்க. இதுதான் அதோட கான்செப்ட். இது எல்லா கிரகத்துக்கும் முக்கியம், எல்லா கிரகத்துக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அடுத்தது முக்கியமான பாயிண்ட், திருக்பலம். சுப கிரகங்களுடைய பார்வை, சுப கிரகங்களுடைய சேர்க்கை அனைத்து கிரகங்களுக்குமே தேவை, அனைத்து தசைகளுக்கும் தேவை. அனைத்து தசைகளும் நன்மையா வேலை செய்யணும்னா சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கை வேணும். கூடவே ராஜயோகர்களுடைய இணைவு, ராஜயோகர்களுடைய பார்வையும் ஒரு தசை நல்ல பலனை செய்ய வேண்டும் என்றால் அது தேவை. ராகு தசையா இருக்கட்டும், சுக்கிர தசையா இருக்கட்டும், சுப கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை, ராஜயோகர்களுடைய பார்வை சேர்க்கை இருக்கும் போது அது மிகப்பெரிய நற்பலனை செய்யும். 3வது பாயிண்ட், ராகுவுக்கு வீடு கொடுத்தவர், அது ராகுவுக்கு மட்டும் கிடையாது, எந்த கிரகத்துக்காக இருந்தாலும் சரி, சுக்கிரனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் மறையாமல் இருக்க வேண்டும். அதாவது வலு குறைந்து இருக்கக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன பாயிண்ட் என்ன, ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் பலம் இழந்து இருக்கக்கூடாது, மறைவு ஸ்தானத்துல போய் மாட்டிக்கூடாது, பாப கிரகங்களோட போய் மாட்டிக்கூடாது, கெட்ட அவயோக கிரகங்கள் மாரகாதிபதி, பாதகாதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி கூட போய் மாட்டிக்க கூடாதுன்றது முக்கியமான ஃபார்முலா. சரிங்களா? இது எல்லா கிரகத்துக்கும் யூஸ் ஆகும், ராகுவுக்கும் இது ரொம்ப சூப்பரா யூஸ் ஆகும். இப்போ நம்ம சித்தர்கள் நம்மளுக்கு மூல நூல்ல எழுதி வச்ச ஃபார்முலாவையும் பார்த்தோம். அவங்களே எழுதி வச்ச இந்த ஒரு தசைக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பை கொடுக்கணும், ஒரு தசை நற்பலனை செய்யணும்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு, அதையும் பார்த்தோம். இப்போ நான் என்னோட அனுபவத்துல கண்டுபிடிச்ச ஒரு 3 ஃபார்முலாவை சொல்றேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா நான் சொல்லின்னு இருக்கேன். இதை நான் சொன்ன பிறகு நிறைய ஜோதிடர்கள் இதை பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பாத்தீங்கன்னா எந்த ஜோதிடரா இருக்கட்டும், எந்த புக்லயும் சரி இந்த ஃபார்முலாஸ் இருக்காது. நான் ஒரு 5 வருஷமா சொல்லின்னு இருக்கேன். இந்த 5 வருஷமா சொல்லும் போது இந்த ஃபார்முலாஸ் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய பேர் பேசுறதும் நம்ம கேட்கிறோம். அதே அவங்களுடைய வீடியோஸ்லயே நீங்க போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் அவங்க பேசி இருக்க மாட்டாங்க. இது ஸ்பெஷலா ஒரு 3 ஃபார்முலா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது நிறைய இந்த ராகுவை பத்தி அனலைஸ் பண்ணும் போது நிறைய இது பாத்தீங்கன்னா இது ஏன் இந்த 3 ஃபார்முலாவை கண்டுபிடிக்க நேர்ந்தது என்றால், இப்போ இந்த சித்தர்கள் ஒரு 5 ஃபார்முலா சொல்லி இருக்கிறாங்க. இந்த 5 ஃபார்முலா இருந்தும் ராகு தசை கெடுபலனை செய்வதை நான் பார்த்தேன். இந்த 5 ஃபார்முலா இருந்து நல்லா ராகு தசை நற்பலனை செய்யறதையும் பார்த்தேன். இந்த 5 ஃபார்முலா இருந்து ராகு தசை கெடுபலனை செய்வதையும் நான் பார்த்தேன். சரிங்களா? அப்போ இந்த 5 ஃபார்முலா கொடுத்திருக்கிறாங்க, நல்லது செய்யும்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன வேல்யூ? அடுத்தது இப்போ பாத்தீங்கன்னா அனைத்து தசைகளுக்கும் சில ஃபார்முலாஸ் இருக்கு. அது ஒரு 3 ஃபார்முலாஸ் பார்த்தோம். அது இருந்தும் ராகு தசை கெடுபலனை செய்வதை நம்ம பார்த்தோம்.
அப்போ நம்மளுக்கு வேற ஒரு ஃபார்முலா, வேற ஒரு மறுக்க முடியாத இந்த ஃபார்முலா இருந்ததுன்னா கண்டிப்பா மிஸ்ஸே ஆகக்கூடாது. கண்டிப்பா அந்த ராகு தசை நற்பலனை செய்ய வேண்டும். அப்படி என்ன ஃபார்முலா இருக்குது? அப்படி இந்த ஃபார்முலாவெல்லாம் பிரேக் பண்ணிட்டு யார் சூப்பரா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபார்முலா கண்ணில் பட்டது. அதை நான் இப்போ சொல்றேன். இதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலயும் சொல்றேன். 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள யாருக்கு ராகு தசை வருதோ அவங்களுக்கு ராகு பகவான் மிகப்பெரிய நற்பலனை செய்யறார். 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள யாருக்கு ராகு தசை வருதோ அவங்களுக்கு தான் ராகு பகவான் நற்பலனை செய்யறார். இது நம்பர் 1 ஃபார்முலா. நம்பர் 2, ஒரு மனிதனுக்கு ராகு தசை நற்பலனை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்க வேண்டும். திரிகோணாதிபதிகள் கனெக்ட் ஆகி இருக்க வேண்டும். அந்த ஜாதகம் வலுவாக இருக்க வேண்டும். திரிகோணாதிபதிகள் வலுப்பெற்று இருந்து, திரிகோணாதிபதிகள் கனெக்ட் ஆகி இருந்து, அல்லது அந்த ஜாதகம் வலுவாக இருக்கும் போது, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த ஃபார்முலாஸும் தேவை கிடையாது. ராகு தசை நற்பலனை செய்யும். திரிகோணாதிபதி வலுப்பெறுவது என்றால் என்ன? லக்னாதிபதி ஆட்சி, உச்சம், அதிநட்பு ஸ்தானத்துல அமர்ந்திருப்பது, மறையாமல் இருப்பது, பாப கிரகங்களோட சேராமல் இருப்பது, அவயோகர்களோட சேராமல் இருப்பது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம். ஸ்தான பலம் முக்கியம், திருக் பலம் முக்கியம், திக் பலம் முக்கியம். ஸ்தான பலம் பெற்று இருக்கணும். முக்கியமா லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3 பேருமே ஆட்சி, உச்சம், நீச்சபங்கம், அதிநட்பு ஸ்தானத்தில் இருப்பது அவசியம். பரிவர்த்தனை அடைந்து இருப்பதும் நலம். பிளஸ் பாத்தீங்கன்னா சுபகிரகங்களோட பார்வையில் இருப்பது, சுபகிரகங்களோட சேர்க்கையில இருப்பது, ராஜயோகர்கள் அதுதான் கனெக்ட் ஆவது. லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி கனெக்ட் ஆவது. இவங்க 3 பேர் பரிவர்த்தனை ஆவது. அட்லீஸ்ட் இது 2 பேர் சேர்ந்து உக்காந்து இருப்பது, இன்னொருத்தர் அதை பாக்குறது, இது எல்லாம் ஜாதகத்துக்கு வலுவை கொடுக்கும். இது ஒரு ராஜயோக அமைப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ராகுதசை வரணும். செகண்ட் பாயிண்ட், திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்க வேண்டும். திரிகோணாதிபதிகள் கனெக்ட் ஆகி இருக்க வேண்டும். 3வது பாயிண்ட், 10-11ல கிரகங்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாப கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தால் ஜாதகம் நல்லா வலுவா இருக்கும். ஜாதகம் வலுவா இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி நீச்ச பங்கம் அடையக்கூடாது, உச்சம் அடையக்கூடாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடக்கூடாது. இவங்க திரிகோணாதிபதி தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த ஜாதகத்துல. பிளஸ் 10-11ஆம் அதிபதிகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். திரிகோணாதிபதிகள் கனெக்ட் ஆயிருக்கணும். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி உச்சம், நீச்ச பங்கம், பவரா இருக்கக்கூடாது. அவங்க திருக்பலமா இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொரு 3வது பாயிண்ட், ராகுதசை. இந்த 3வது பாயிண்ட் 90% மக்களுக்கு செட் ஆகுது, ஒரு 10% மக்களுக்கு செட் ஆகாது. ராகுதசைக்கு முன்னாடி செவ்வாதசை வரும். செவ்வாதசையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா, செவ்வாதசையில ரொம்ப பண விஷயத்திலயும் சரி, குடும்ப விஷயத்திலயும் சரி, முன்னேற்றம் இல்லாம, வளர்ச்சி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால் ராகுதசை அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குது, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது, மிகப்பெரிய மேன்மையை கொடுக்குது. 3 ஃபார்முலா நான் என்னோட அனுபவத்துல கண்டுபிடிச்ச ஃபார்முலாஸ். இந்த ராகு பகவான் எங்க இருந்தாலும், சுபகிரகத்தோட கனெக்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, ராஜயோகரோட கனெக்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, 6ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, 12ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவயோகரோட சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, பாபகிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ராகுதசை இந்த திரிகோணாதிபதிகள் வலு அடைந்திருந்து, திரிகோணாதிபதிகள் கனெக்ட் ஆகியிருந்து ராகுதசை வந்தால் மிகப்பெரிய யோகத்தை அவங்களுக்கு செய்யுதுங்க. அன்லிமிட்டெட் யோகம், மிகப்பெரிய யோகத்தை அவங்களுக்கு செய்யுது. சரி, யாருக்கு ராகு கெடுப்பார்? இந்த டாபிக்கே அதான். ராகு யாருக்கு கெடுப்பார்? ராகு ஒரு 3 விஷயம் ரொம்ப கிளியர் கட்டா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தெரியுது. 30 வயசுக்குள்ள ராகுதசை வந்தா கெடுக்கிறார். முக்கியமா 10 வயசு, 15 வயசுலலாம், 20 வயசுலலாம், காலேஜ் போற டைம், படிக்கிற டைம்ல 5 வயசுலலாம் ராகுதசை வந்தால் அவர் கெடுக்கிறார்.
அதாவது அவர் அந்த டைம்ல படிப்பை கொடுக்காம, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை. அந்த டைம்ல அவர் படிக்கிறத கொடுக்காம போகங்களை கொடுப்பார், விளையாட்டை கொடுப்பார், மார்க் கம்மியாக வைப்பார், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இருக்கும், காதலை கொடுப்பார், இந்த போதை வஸ்துக்களை யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவார், பசங்களோட ஊர் சுத்துற மாதிரி பண்ணுவார், பைக்கு கேட்பார், பைக்ல ஊர் சுத்தின்னு இருப்பாங்க பசங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ராகு தசை 30 வயசு 26 வயசுல 25 வயசுல ராகு தசை ஸ்டார்ட் ஆகுதுன்னா பரவாயில்ல. ஏன்னா ராகு தசை 18 வருஷம், 5 வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13 வருஷம் 30 வயசுக்கு மேல வரும். அதனால அது ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 25 வயசுக்கு மேல ராகு தசை வந்தாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க. 30 வயசுக்கு மேல 40 வயசுல ராகுதசை ஸ்டார்ட் ஆகுது, 30 வயசுல ராகுதசை ஸ்டார்ட் ஆகுது, 35 வயசுல ராகுதசை ஸ்டார்ட் ஆகுது, 45 வயசுல ராகுதசை ஸ்டார்ட் ஆகுது, 50 வயசுல ராகுதசை ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப நல்லது. சில பேருக்கு 55 வயசுல ராகுதசை ஸ்டார்ட் ஆகியும் நற்பலனை செய்யுது. சில பேருக்கு 60 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் ரொம்ப யோகத்தை செய்யும். சோ சில பேருக்கு ரேரா ஒரு 55 வயசுல ராகுதசை ஸ்டார்ட் ஆனாலும் நற்பலனை செய்யும். சோ ராகு எப்ப கெடுப்பார்? 30 வயசுக்குள்ள ராகு தசை வந்தால் அவர் வந்து கெடுப்பார். அந்த தசையில் கெடுபலன் ஏற்படும். எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொன்ன 10 ஃபார்முலாஸும் அந்த ஜாதகத்துல இருந்தா 30 வயசுக்குள்ள ராகு தசை வந்தா கண்டிப்பா அவர் வந்து அந்த ஜாதகரை கெடுப்பார். ரெண்டாவது, நான் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன் பாருங்க. திரிகோணாதிபதிகள் வலு இழந்திருந்து திரிகோணாதிபதிகள் கனெக்ட் ஆகாம இருக்கும் போது ராகு தசை வரும்போது, ஜாதகம் வலு குறைந்து இருக்கும் போது ராகு தசை வந்ததுன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் புடிங்கிடுவார். அதுக்குதான் இந்த ஜாதகம் வலுவா இருக்கணும், திரிகோணாதிபதி வலுவா இருக்கணும்ன்றது சொல்றதுக்கான முக்கியமான ரீசனே தான். ராகு பகவான் ரொம்ப கொடுப்பார், ரொம்ப கொடுத்துட்டு மேல இருந்து கீழே போட்டுருவார், நல்லா தூக்கி விடுவார், நல்ல ஒரு சீரியல் நடிகர் ஆக்கிடுவார், ஒரு சீரியல் நடிகை ஆக்கிடுவார், மேல நல்ல புகழின் உச்சிக்கு கூட்டுன்னு போய் தூக்கி கீழே போட்டுருவார். நல்ல ஒரு பெரிய பணக்காரர் ஆக்கிட்டு ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ மாதிரி ஒரு பிசினஸ்ல நல்லா தூக்கி விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு இது பண்ணிட்டு அங்கிருந்து தவால்னு கீழே போட்டுருவார். வட்டி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வைப்பார், பைனான்சியல் தொழில ஸ்டார்ட் பண்ண வைப்பார். இந்த மாதிரி எல்லாம் ஈடுபட வச்சுட்டு நல்லா கோடி கணக்கில் காசை கொடுத்துட்டு திடீர்னு போலீஸ்ல மாட்டிப்பாங்க. அவர் ஏதாவது சீட் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஆவாமல் இருக்கணும்னா ஜாதகம் வலுவா இருக்கணும், திரிகோணாதிபதிகள் ஆட்சி உச்சம் நீச்ச பங்கம்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திரிகோணாதிபதிகள் கனெக்ட் ஆயிருக்கணும். இந்த பாயிண்ட் இருந்தால், இந்த பாயிண்ட் இல்லைனா தான் ராகு தசை 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள வந்தாலும் கெடுபலனை செய்யும். ரைட்டுங்களா? மூணாவது ஒரு பாயிண்ட், ராகு எப்ப கெடுப்பார்? ராகு தசை ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு 7.5 சனி வருது, அப்போ ராகு தசை வந்து கொஞ்சம் கெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்ச கையோட உங்க வீட்டுல இருக்கிற மனைவி குழந்தைகளுக்கு 7.5 சனி வருது. உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்ச கையோட உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு லைனா அஷ்டமத்து சனி வருது. இந்த மாதிரி வரும்போது ராகு தசையோடைய பெரும் பகுதி 7.5 சனி அஷ்டமத்து சனியில உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் 7.5 சனிலேயே நீங்க டிராவல் பண்ணின்னு இருந்தீங்கன்னா அப்போ ராகு தசை கெடுபலனை செய்யும். இந்த ஃபார்முலாலாம் மிஸ்ஸே ஆகாது. செக். யாருக்கு ராகு கெடுக்கிறாரோ 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ராகு தசை வர அன்பர்களுக்கு எனக்கு ராகு தசை நற்பலனை செய்யல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த 2 ஃபார்முலா உங்க ஜாதகத்துல கண்டிப்பா இருக்கும். ஒன்னு, திரிகோணாதிபதிகள் வலு குறைந்திருப்பாங்க, மறைந்திருப்பாங்க, பாபகிரகங்களோட சேர்ந்து இருப்பாங்க, வலுவே இல்லாம இருப்பாங்க, கனெக்ட் ஆகி இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு, ராகு தசை ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 வருஷத்துல 7.5 சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆயிட்டு உங்களுக்கு 7.5 சனி முடியும் போது உங்க மனைவிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இல்ல உங்களுக்கு 7.5 சனி நடந்துன்னு இருக்கும் போதே உங்க மனைவிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 7.5 சனியும் அஷ்டமத்து சனியும் 18 வருஷத்துல ஒரு பெரும் பகுதி, ஒரு 12-13 வருஷம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு லைனா 7.5 சனி அஷ்டமத்து சனி வரும்போது அதுலயே அப்படியே ராகு தசை ஒரு 10-13 வருஷம் டிராவல் ஆச்சுன்னா ராகு தசை நற்பலனை செய்யாததை நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் ராகு கெடுப்பார்.
திரிகோணாதிபதிகள் வலுவா இல்லாத ஜாதகத்துல தான் ராகு வந்து கெடுப்பார். பெரிய லெவல்ல ஏதாவது தொழிலை கொடுத்து, பெரிய லெவல்ல ஏதாவது அவரை போக வச்சு, தப்பான தொழில அவங்கள போக வச்சு, நல்லா அதுல காசை கொடுத்து, ஸ்பெகுலேஷன் துறையில போக வச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, பங்கு சந்தை, லாட்ரி, இந்த லாட்ரி கேம், இந்த ரம்மி கேம், இதுலெல்லாம் நிறைய காசை கொடுத்து மற்றவங்க கிட்ட காசு வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றேன், தொழில் பண்றேன், மற்றவங்க கிட்ட இது பண்ணி ஷேர் மாதிரி வாங்கி பண்றேன், அவங்களுடைய காசுல ட்ரேடிங் பண்றேன், இந்த மாதிரிலாம் பண்ண வச்சு நல்லா உங்களுக்கு காசை கொடுத்து, உங்களுக்கு பங்களா வீடை கொடுத்து, உங்களுக்கு பெரிய காரை கொடுத்து கீழே தூக்கி போட்டுருவார். இந்த 3 ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ராகு தசையில பெரும்பகுதி 7.5 சனிலேயே டிராவல் ஆகும்போது, திரிகோணாதிபதிகள் வலு குறைந்து இருக்கும் போது, அல்லது சின்ன வயசுல ராகுதசை வரும்போது தான் அவரு கெடுப்பார். 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ராகுதசை வருது, திரிகோணாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. உங்களுக்கு ராகுதசை நடக்கும் போது 7.5 சனியும் இல்ல, அஷ்டமத்து சனியும் இல்ல, நற்பலனை செய்வார். அப்போ ராகு வந்து சுப கிரகங்களை கூட சேர்ந்து இருக்கும் போது இன்னும் நற்பலனை செய்வார். இன்னும் அந்த ராகுவுக்கு பவர் ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வலுவா இருக்கும் போது இன்னும் நற்பலனை செய்யும். ராஜ யோகர்களோட சேர்ந்து இருக்கும் போது இன்னும் நற்பலனை செய்யும். இதுதாங்க விஷயம். மெயின் பாயிண்ட் இருக்குது. அது கூட அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், சித்தர்கள் சொன்ன பாயிண்ட், மூல நூல்ல இருக்கிற பாயிண்ட், அதுக்கப்புறம் ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் வலுவா இருக்கிற பாயிண்ட், ராகு கூட சுபகிரகங்கள் சேர்ந்து இருக்கிற பாயிண்ட் எல்லாம் சேரும் போது அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். அதுதான் படிநிலை. ஒருத்தர் வந்து ஒரு 5 கோடி சம்பாதிப்பாரு, 10 கோடி சம்பாதிப்பாரு, 100 கோடி சம்பாதிப்பாரு, 1000 கோடி கூட சம்பாதிப்பாரு. அதோடைய படிநிலைகள் தான் அது. இந்த பதிவுல ராகு பகவானை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.